நமக்கு ஒரு ஆம்லேட் போடுவோமா? ஆம்லேட்னா தாரா முட்டை ஆம்லேட்டு. அது வந்து நல்லா பொட்டியாக அரிஞ்ச உள்ளி, பொட்டியாக அரிஞ்ச பச்சை மிளகு எல்லா மாதிரி உள்ள கூடியும். ஆம்லேட்னாலே 2 முட்டை கேட்கலாம், என்ன முட்டையாக இருந்தாலும். அப்போ தான் அது செமையாக இருக்கும், இல்லைன்னா வேஸ்ட்டு. அடுத்து கொஞ்சமாக உப்பு. அடுத்தது தாரா முட்டை. கட்டியை பார்த்தீங்களா எப்படி கட்டியாக இருக்குன்னு. 2 முட்டை. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள தாரா முட்டை தான், வாங்கினது ஒன்றும் இல்லை. அந்த மஞ்சள் கலர் தான் தாரா முட்டை, நல்லா மஞ்சள் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது, அதெல்லாம் அடித்து மிக்ஸ் பண்ணணும். இனி சூடு கல்ல எண்ணெய் ஊற்றியும். தாரா முட்டை நல்லெண்ணெய் தான் நல்லது. இப்படிதானே தேங்காய் எண்ணெய் வேணும். இது என்னது? சன்ஃப்ளவர். முட்டை நல்லா அடிச்சாலும் அடிச்சு அப்படியே பசை வரணும். தாரா முட்டை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் வளர்க்க தாரா வேலை முட்டைக்கு பயங்கர ஸ்மெல் ஒன்று இருக்காது, நல்லா தான் இருக்கும். நைஸாக பரத்தி குடிக்கும். அது எண்ணெய் கூடுதல் ஊற்றணும், அப்போ தான் கொலஸ்ட்ரால் சீக்கிரம் வரும். ஓகே, அப்படியே வெந்து வரச்சில் கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்படியே லேசாக தூக்கி விடியும், தீயை குறைக்கும், தூக்கி மறைக்கும். அதான் கொஞ்சம் கரிஞ்சிட்டு, சிக்கன் மசாலா எடுக்க போனக்கு எப்படி லைட்டாக கரிஞ்சிட்டு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அப்படியே வெந்திருக்கோம். அந்த பக்கம் பெருசாக வேகணும் இல்லை, நம்ம இனி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியும் முட்டை கிடைக்கும். முட்டை எடுப்போமா? முட்டை வெந்துருச்சு. அப்படி எடுத்து இங்கே வரும் மாதிரி. ஆனால் தார முட்டை சூடாக தின்றணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் போல் ஆயிரும். அப்படி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். சமா சூப்பர் மக்கா, சூப்பர், செம்ம டேஸ்ட். எப்படி இருக்கு?